இங்க ஒரு டீம் மர்மமான காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் வந்து இங்க பேய் வீடான பேச்சு வீடு இருக்குன்னு தெரியாம உள்ள போயிடுறாங்க. இதுல ஒருத்தி அந்த வீட்டுல இருக்கிற பொம்மையை பிடிச்சி செல்ஃபி எடுக்கலான்னு பார்க்க திடீர்னு செல்ஃபி கேமரால ஒரு கிளையோட மூஞ்சி வந்துட்டு போகுது. அடுத்து இவளும் பயந்து போய் இந்த வீட்டை விட்டு போலான்னு பார்க்க இவ கண்ணுக்கு மட்டும் ஜன்னல்ல ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்து கடைசியா பயந்து போய் ட்ரெக்கிங் வேணாம் ஒன்னும் வேணாம் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்க அந்த டீம்ல ஒருத்தி 5 லட்ச ரூபாய் கேமராவை எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன் அதை மட்டும் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்க கடைசியில 2 பேரும் போய் அந்த கேமராவை எடுத்து பார்க்க அதுல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா கூட வந்தவனோட உருவமே தெரியாம இருக்கு. இதை பார்த்து பயந்த கேமராமேன் இவனை தள்ளி விட்டு காட்டுக்குள்ள வேற பாதையில போய் இந்த பேய் வீட்டுக்கு கடைசியில வந்து செத்து போயிடுறான். அடுத்து இந்த ஊர்க்காரன் இப்பதான் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு கிழவி இந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களை யாருக்கும் தெரியாம புடிச்சிட்டு வந்து சாத்தானுக்கு பலி கொடுத்து இவளோட சக்தியை மேம்படுத்திக்கிறான். அதனால அந்த காலத்துல சாமியார் இந்த ஊர் மக்களும் சேர்ந்து இவ்வளவு கொன்னால இவளோட பிரேத ஆத்மாவை கொல்ல முடியாதுன்னு இவளோட உடம்புல ஆத்மா இல்லாம புதைச்சு இந்த கிழவி ஆவியோட ஒரு மரத்த ஆணியில் வச்சு அரைஞ்சிடறாங்க. இப்ப இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க ட்ரெக்கிங் வந்து அந்த ஆணியை கலட்டி இவளை விடுதலை பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இப்ப இந்த காட்டுக்குள்ள இவளோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. கடைசியில இந்த கூட்டத்தில் எல்லாருமே செத்து போயிடறாங்க. நம்ம ஹீரோனி மட்டும் உயிரோட இருக்கா. ஏன் இவ மட்டும் உயிரோட இருக்கானா? இந்த பேச்சு கிழவியோட பேத்தி தான் இவ தான் எல்லாரையும் பிளான் பண்ணி நரபலி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பா. மக்களை அடுத்து உங்களுக்கு எந்த படம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க.